ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்று திருநறையூரில் இரண்டாவது மற்றும் கடைசி பதிகத்தை பார்க்கலாம். திருநறையூரில் அம்பரமும் பெருநிலம் என்று துவங்குகின்ற 6 பதிகம் பெரிய திருமொழியில் திருநாம அனுபவங்கள் அதிகமாக இல்லாவிட்டாலும் வேறு ஒரு விஷயத்திற்காக ரொம்ப முக்கியமான ஒரு பதிகமாக எல்லோரும் நினைப்பார். ஆராய்ச்சியாளர்கள் பல பழைய லிட்ரேச்சர் ஒர்க்ஸ், இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த லிட்ரேச்சர் ஒர்க்ஸை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு கால நிகழ்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறது லிட்ரரி டேட்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாக இன்றும் பேசப்படுவது ராமாயணம் எப்போ நடந்தது, ராமன் எப்போ பிறந்தார், சீதைக்கு ராமனுக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு வால்மீகி ராமாயணத்தையும் வேறு சில விஷயங்களையும் கொண்டு இன்றும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பல கருத்துக்கள் உள்ளன. இந்த மாதிரி தேடுவதற்கு பேர் லிட்ரரி டேட்டிங் என்று பெயர். இதே மாதிரி ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளில் கார்பன் செடிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கார்பனோட வயசை வச்சுட்டு இந்த பொருள் 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு பேர் கார்பன் டேட்டிங்னு பேர். ஆனால் இங்கே இந்த விஷயங்களை கார்பன் டேட்டிங் பண்ண முடியாது. அதனால இலக்கிய வேலைகளை வைத்துக்கொண்டு லிட்ரரி டேட்டிங் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு லிட்ரரி டேட்டிங் நம்முடைய வைணவத்திலும் ஆழ்வார்கள் எப்போது பிறந்தார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ச்சியாளர்கள் லிட்ரரி டேட்டிங்கை யூஸ் பண்ணுவது வழக்கம். உதாரணத்திற்கு இன்றும் ஆண்டாள் எப்போ பிறந்தாள்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு. 5ஆம் நூற்றாண்டுன்னு சில பேர் சொல்கிறார். நம்ம குரு பரம்பரையில் ஆண்டாள் கலியுகம் பிறந்து 98வது ஆண்டிலே பிறந்தாள்னு சொல்கிறது. அது வேறு ஒரு தனி சப்ஜெக்டு. பட் இருந்தாலும் இந்த திருநறையூர் பதிகத்தில் அம்பரமும் பெருநிலம் என்று தொடங்குகின்ற பதிகத்தில் இந்த மாதிரி லிட்ரரி டேட்டிங்கான பழைய காலத்து விஷயங்கள் நிறைய உள்ளன. ஒரு பதிகத்தின் 5 பாசுரங்களிலே கிட்டத்தட்ட லிட்ரரி டேட்டிங்க்கு வேண்டிய பல விஷயங்கள் இருப்பதால் இதை மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக திருநாம அனுபவம் இல்லாவிட்டாலும் அடியேன் 1-2 வார்த்தைகள் இதை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த க்ஷேத்திரத்தில் சொல்வதற்கு முன் ஒரு பேக்ரவுண்ட். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பிறந்த காலம், அந்த காலகட்டம் சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அந்த மத ரீதியாக கருத்து வேறுபாடு நிறைய இருந்த அந்த ஒரு காலகட்டம். அதனால் அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள் என்று பிரிவுபடுத்தி பேசுவது நிறைய வழக்கத்தில் அப்போ இருந்தது. இந்த வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்கள் போல் சைவத்திலும் 63 நாயன்மார்கள் உண்டு. அதே போல் வைஷ்ணவத்திலே 108 திவ்ய தேசங்கள் போல் 275 பாடல் பெற்ற தலங்கள் என்று சைவத்திலும் உண்டு. இந்த 63 நாயன்மார்களிலே 2 பேர், அதாவது நாயன்மார்கள் என்றாலே அவர்களெல்லாம் பாடல் பாடி ஏதோ ஒரு பெரிய கைங்கரியம் சைவத்திற்கு செய்திருக்க வேண்டும். அந்த நாயன்மார்களிலே 2 பேர் சைவத்திலிருந்து வைஷ்ணவத்திற்கு மாறினார். ஒருவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமழிசை ஆழ்வார், அதாவது 4வது ஆழ்வார் என்று சொல்லப்பட்ட திருமழிசை ஆழ்வார். பொய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவருக்கு அடுத்தது 4வது திருமழிசை ஆழ்வார். இன்னொருவர் ஒரு சோழ ராஜா, அவருடைய பேர் கோச்செங்கணான் அப்படின்னு பேர். அவர்கள் 2 பேரும் சைவத்தில் இருந்தப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு சிவவாக்கிய சித்தர்னு பேர். இந்த கோச்செங்கணான் என்ற சோழ ராஜாக்கு சோழ நாயனார் என்று பேர். இந்த சோழ நாயனார் எப்போ இருந்தார் அப்படின்னா, இஸ் டைம் சீம்ஸ் டு பி அரவுண்ட் 250 AD டு அரவுண்டு 400 AD. அந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஒரு பெரிய சரித்திரம், ஒரு 4-5 சரித்திரத்தை இந்த பதிகத்திலேயே திருமங்கை ஆழ்வார் சொல்லிடுறார். இந்த கோச்செங்கணான் எதற்கு ஒரு ராஜா நாயன்மாராய் அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, இந்த 275 பாடல் பெற்ற சைவ திவ்ய தேசம் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு சைவ திவ்ய தேசங்களில்
70 கோயில்களை இவன் மட்டுமே கட்டினான். பாருங்க, பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% கோயில் சிவன் கோயில் கட்டினது இந்த கோச்செங்கனான் அப்படின்ற ஒரு ராஜா. இவன் 70 கோயில்களை கட்டியும் அவனுக்கு என்ன நடந்தது என்றால், ஒரு போரில் தோற்று அமைதியற்று ஊரை விட்டு ஓடி போய் ராத்திரியிலே பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான் இந்த கோச்செங்கனான். அவன் இப்படி வாழ்ந்து வந்தபோது ஒரு நாள் இந்த மணிமுக்தா நதிக்கரைக்கு நடந்து வருகின்றான். அப்பொழுது இவனை அடையாளம் கண்ட முனிவர்கள் திருநறையூர் பெருமானான ஸ்ரீனிவாசனிடம் சென்று வழிபடும்படி கூறுகின்றார்கள். அவனும் ஸ்ரீனிவாசனை வழிபட்டு ஒரு வாள், பெருமாள் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு ராஜாக்கு, இந்த சைவ ராஜாக்கு ஒரு வாளை கொடுக்கின்றார். திருமங்கை ஆழ்வார் அதையும் பாசுரத்தில் சொல்கிறார், 3 பாசுரத்தையும் சொல்லிடுறான். இந்த வாளை எடுத்துக்கொண்டு மீண்டும் போரிட்டு ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றி, அதுக்கப்புறம் சைவ நாயனாராக இருந்த இந்த கோச்செங்கனான் வைஷ்ணவத்திலே ஈடுபட்டு குறிப்பாக இந்த திருநறையூர் கோவிலுக்கு பல பணிவிடைகள் செய்ததாகவும், இன்றைக்கு பார்த்தோன்னா திருநறையூர் கோவிலில் வந்து கர்ப்பகிரகத்திலிருந்து அந்த தேரோடும் வீதி வரைக்கும் 7 சுற்றுக்கள் உண்டு. ஆனால் இந்த கோச்செங்கனான் மட்டுமே கோவிலின் 4 திருச்சுற்றுக்களை கட்டியதாக சரித்திரம் சொல்லுகின்றது. அப்போ முக்கியமாக இந்த பாசுரத்திலிருந்து பல விஷயங்களை பார்க்கலாம் இந்த பதிகத்தில். முதல்ல காலம், அதாவது கோச்செங்கனான் பிறந்த காலமான 250 ADயிலேயே இந்த திருநறையூர் கோவில் இருந்தது, முதல் விஷயம். அதுக்கப்புறம் 4 திருச்சுற்றுக்கள், அதாவது காரிடர் இல்லைன்னா பிரகாரம்னு சொல்லலாம், 4 பிரகாரங்களை இந்த கோச்செங்கனான் கட்டினான். அது மட்டும் இல்லை, இந்த பெருமாள் இவனுக்கு தெய்வ வாளை கொடுத்தார். இந்த தெய்வ வாழ் எங்கேருந்து வந்ததுன்றதுக்கும் இன்னொரு சரித்திரத்தை இந்த பதிகத்திலிருந்தே சொல்கிறார். அதாவது உக்கிரபாண்டியன் என்று ஒரு பழைய பாண்டிய ராஜா, அவனுக்கு சிவபெருமானால் ஒரு வாள் கொடுக்கப்பட்டது. உக்கிரபாண்டியன் மறைந்ததுமே அந்த வாள் மறைந்து விடுகின்றது. அந்த வாளை மீண்டும் கோச்செங்கனானுக்கு கொடுத்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது. சைவத்திலேயே இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு ஆழ்வாரும் ஒரு நாயன்மாரும் ஒரே சரித்திரத்தை வேறு வேறு இலக்கியங்களில் சொல்லுகின்றன. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது இந்த உக்கிரபாண்டியன் இல்லை, கோச்செங்கனானும் அவன் திருப்பி வாளை பெற்று வந்து மற்ற அரசர்களை ஜெயிச்சான் இல்லையா, அது நடந்த இடம் தேரெழுந்தூர், அதாவது இன்றைக்கு திருவழுந்தூர் என்று சொல்லுகின்ற அந்த திவ்ய தேசத்திலே சண்டை நடந்தது என்றும் சொல்லுகின்றார். ஆக எவ்வளவு விஷயங்களையும் ராஜாக்களுடைய சரித்திரம், சோழ சரித்திரம், உக்கிரபாண்டியன் சரித்திரம், தேரெழுந்தூர் திவ்ய தேசத்தினுடைய சரித்திரம் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு பதிகத்தின் 4 பாசுரங்களிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த வியாக்கியானம் சொல்லும் பொழுது இதை பற்றி அதிகமாக சொல்வதில்லை. வியாக்கியானத்தில் வேற ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறா. இந்த பாசுரத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை சொல்லி இதோட திருநறையூர் திவ்ய தேசத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு கிழங்கு கனித்து வருவாய் பின்னகேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று வென்றி செருக்களத்து திரளழியச் செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர் இருக்கிழங்கு திருமொழிவாய் என் தோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்துலகமாண்ட திருக்குலத்து வடச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. பாசுரத்தில், அதாவது 8வது பாசுரத்தில், இந்த அம்பரனும் பெருநிலம் பதிகத்தில் 8வது பாசுரத்தில் சொல்கிறேன், இருக்கு இலங்கு திருமொழி, இருக்குன்னா ரிக்வேதம், இருக்கு இலங்கு திருமொழிவாய் என் தோள் ஈசன், அதாவது சிவபெருமானை சொல்கிறார். சிவபெருமான் வாயிலே எப்பொழுதும் ரிக்வேதமே சொல்லிட்டு இருப்பானா. ரிக்வேதத்தினுடைய அதிகாரினா சொல்லப்பட்ட தேவதை யாருன்னா எம்பெருமான். அப்போ சிவபெருமானே ரிக்வேதம் சொல்லி எம்பெருமானை வாழ்த்தி பாடுகின்றான். அது இருக்கட்டும். அந்த சிவபெருமானுக்கு இவன் என்ன பண்ணானா, எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட 70 கோவில் கட்டினான். இது நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களிலே 70 இவன் கட்டியது. அப்படி இருந்தாலும் இவனுக்கு மனசு அமைதி இல்லை. அப்போ மன அமைதி எங்கே வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மன அமைதி அடுத்து சொல்கிறார், திருக்குலத்து வடச்சோழன் சேர்ந்த கோயில் அப்படிங்கிற. அதாவது இந்த சேர்ந்தன்ற வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய திருமொழியில் 2:9 இந்த பரமேஸ்வர விண்ணகரமெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது
அந்த பல்லவ மன்னன் இயற்கையிலிருந்தே வைஷ்ணவன். ஆனால் இந்த வளச்சோழன், அதாவது கோச்செங்கனான் இருக்கானே, இவன் இயற்கையில் சைவன். ஆனால் மன நிம்மதிக்காக இங்கே வந்து சேர்ந்தான் அப்படின்னார். அதாவது மோட்சத்திற்காகவே எம்பெருமானை சீனிவாசனை பிடித்து கொண்ட ராஜா யாருன்னா இந்த கோச்செங்கனான்னு சொல்றார். இந்த சேர்ந்த என்பதற்கு அர்த்தம் மோட்சம் வேண்டி வேறு மதத்திலிருந்து வைஷ்ணவத்தில் வந்து சேர்ந்த அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஆழ்வார் 10 பாசுரங்களிலுமே வளச்சோழன் சேர்ந்த கோவில்னு ஒவ்வொரு பாசுரத்தையும் கடைசியில் இருக்கும். திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோவில், திருநறையூர் மணிமாடம் சேர்வின்களே என்று இந்த பதிகத்தின் இன்னொரு பாசுரத்தில் தெய்வ வாழ் வளங்கொண்டான்னு ஒரு வார்த்தை வரும். இந்த வாழ் கதையை பற்றி சொன்னேன். அப்புறம் தேரெழுந்தூர் அழுந்தை ஏற்றன்னு தேரெழுந்தூரில் சண்டை நடந்ததுன்ற விஷயத்தையும் இதே பதிகத்தில் 3 இடங்களிலே ஆழ்வார் சரித்திரத்தையே சொல்லி முடித்துகின்றார். இதோட திருநறையூர் சரித்திரத்தை நிறுத்திக்கலாம். அடுத்த பதிவில் நாம் அடுத்த திவ்ய தேசமான திருச்சேரை திவ்ய தேசத்தை பார்க்கலாம். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தாசன்.